வணக்கம். ரூபவாகினியின் பிரதான செய்திகள். நான் காயத்ரி பிரியாணி. நான் சிபிஎம் ஷியாம். முதலில் தலைப்புச் செய்திகள். பொதுநலவாய நாடுகளின் அரசு தலைவர்கள் மாநாட்டை முன்னிட்டு நடைபெற்ற போட்டிகளில் வெற்றியீட்டியவர்களுக்கு ஜனாதிபதி தலைமையில் பரிசில்கள். புதுப்பிக்கப்பட்ட மத்திய வங்கியின் நூதன சாலை ஜனாதிபதியால் திறந்து வைப்பு. பொதுநலவாய மாநாட்டை முன்னிட்டு நடைபெறும் வர்த்தக பேரவை நாளை ஆரம்பம். வர்த்தக மாநாட்டின் ஊடாக இலங்கைக்கு $200 கோடி பெறுமதியான முதலீட்டு இலக்கை அடைந்து கொள்ள எதிர்பார்த்திருப்பதாக பொதுநலவாய வர்த்தக பேரவை தெரிவிப்பு. அணுசக்தி திட்டம் தொடர்பான உடன்படிக்கையிலிருந்து ஈரான் விலகிக் கொண்டதாக அமெரிக்கா தெரிவிப்பு. இனி விரிவான செய்திகளின் முதலில் சில உள்நாட்டு செய்திகள். பொதுநலவாய அமைப்பின் செயலாளர் நாயகம் கமலேஷ் சர்மா ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவை சந்தித்துள்ளார். இலங்கையில் நடைபெறும் மாநாட்டை வெற்றியடைய செய்வது தனது நோக்கம் என்று அவர் குறிப்பிட்டுள்ளார். பொதுநலவாய செயலாளர் நாயகம் கமலேஷ் சர்மா உள்ளிட்ட குழுவினர் மாநாட்டின் அடுத்த கட்ட நடவடிக்கைகள் தொடர்பாக ஜனாதிபதிக்கு எடுத்துரைத்தனர். இதற்கான சந்திப்பு ஜனாதிபதி செயலகத்தில் இடம்பெற்றது. பொதுநலவாய பிரதி செயலாளர் நாயகம் மஸ்ரி வம்பா, வெளிவிகார அமைச்சர் GL பீரிஸ், ஜனாதிபதியின் செயலாளர் லலித் வீரதுங்க, வெளிவிகார அமைச்சின் செயலாளர் கருணாதிலக கமனுகம, ஊடகத்துறை அமைச்சின் செயலாளர் சரித்த ஹேரத் ஆகியோரும் இந்த நிகழ்வில் கலந்து கொண்டார்கள். பொதுநலவாய மக்கள் பேரவையின் முதலாவது அமர்வு ஹிக்கடுவ சாயாரான்ஸ் ஹோட்டலில் இன்று ஆரம்பமானது. சம பயன்களின் வளர்ச்சியும் பங்களிப்பின் அபிவிருத்தியும் 2015ஆம் ஆண்டை தொடர்ந்தது என்பது இந்த மாநாட்டின் துணைப்பொருளாகும். இந்த மாநாட்டில் பொதுநலவாய நாடுகளைச் சேர்ந்த சுமார் 1000 பிரதிநிதிகள் பங்கேற்றனர். பொதுநலவாய அமைப்பின் முதலாவது மக்கள் பேரவை அமர்வு 1997ஆம் ஆண்டில் ஸ்கொட்லாந்தில் எடின்பரோ நகரில் நடைபெற்றது. 1999ஆம் ஆண்டில் தென்னாப்பிரிக்காவின் டர்பன் நகரிலும், 2001ஆம் ஆண்டில் ஆஸ்திரேலியாவின் பிரிஸ்பர்ன் நகரிலும், 2003ஆம் ஆண்டில் நைஜீரியாவின் அபுஜா நகரிலும், 2005ஆம் ஆண்டில் மோல்டோவின் வெலட்டா நகரிலும், 2007ஆம் ஆண்டில் உகண்டாவின் கம்பலா நகரிலும் இந்த மாநாடு நடைபெற்றது. சமூகத்தில் அனைத்து தரப்பினரும் ஒன்றுபட்டு தீர்மானம் மேற்கொள்வதன் மூலம் பிரச்சனைகளை தீர்ப்பதற்காக சிவில் சமூகம் செயற்பட வேண்டும் என பிரதான உரை நிகழ்த்திய கலாநிதி திருமதி ஜமீலா மஹமூத் தெரிவித்தார். பிரச்சனைகளை பேச்சுவார்த்தை ஊடாக தீர்த்து கொள்ள வேண்டும். வறுமை ஒழிப்பு, ஆண் பெண் நிலை சமத்துவம், சமாதானம், பாதுகாப்பு, சுற்றாடல் துறை ஆகிய விடயங்கள் குறித்து இந்த மாநாட்டில் கவனம் செலுத்தப்பட உள்ளது. பொதுநலவாய மக்கள் பேரவையின் இணைக்குழு தலைவர் டாக்டர் லலித் சந்திரதாச, சிவில் சமூக அமைப்புகளின் தலைவர்கள் என பலரும் இந்த நிகழ்வில் கலந்து கொண்டார்கள். And promptly acting on approaches that take into consideration these key issues and embrace the complexity of the world we live in now. Innovate, adapt, build new partnerships and work differently if we are to have a better chance at addressing the post-2015 development agenda with any measure of success. புதுப்பிக்கப்பட்ட மத்திய வங்கி நூதன சாலை ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவினால் திறந்து வைக்கப்பட்டது. இந்த வைபவம் இன்று காலை நடைபெற்றது. கொழும்பு கோட்டை சித்தம் வீதியில் அமைந்துள்ள 100 வருடங்கள் பழமை வாய்ந்த சென்ட்ரல் பாயிண்ட் கட்டடம் புதுப்பிக்கப்பட்டதை தொடர்ந்து மத்திய வங்கி நூதன சாலை நிறுவப்பட்டுள்ளது. இந்த கட்டடம் 1914ஆம் ஆண்டில் திறக்கப்பட்டதாகும். நேஷனல் மியூச்சுவல் இன்சூரன்ஸ் கட்டடமாகவும் ஆரம்பத்தில் இது அழைக்கப்பட்டது. பயங்கரவாத தாக்குதல் காரணமாக பாதிக்கப்பட்ட இந்த கட்டடத்தின் பாரம்பரிய பண்புகளை பேணும் வகையில் நவீனமயப்படுத்தப்பட்டுள்ளது. பொதுநலவாய அரசு தலைவர்கள் மாநாட்டை முன்னிட்டு இலங்கை மத்திய வங்கி வெளியிட்டுள்ள ₹500 நாணயத்தாளும் நினைவு சின்னமும் ஜனாதிபதியிடம் கையளிக்கப்பட்டன. ஜனாதிபதியின் செயலாளர் லலித் வீரதுங்க, அரச பாதுகாப்பு மற்றும் நகர அபிவிருத்தி அமைச்சின் செயலாளர் கோட்டாபய ராஜபக்ஷ, மத்திய வங்கியின் ஆளுநர் அஜித் நிவாட் கப்ரால், பிரதமர் நீதியரசர் மொஹான் பீரிஸ் ஆகியோரும் இந்த நிகழ்வில் கலந்து கொண்டார்கள். வர்த்தக மாநாட்டின் மூலம் இலங்கைக்கு $200 கோடி பெறுமதியான முதலீட்டு இலக்கை நிறைவேற்றிக் கொள்வதற்கு எதிர்பார்ப்பதாக பொதுநலவாய வர்த்தக பேரவை தெரிவித்துள்ளது.
பெரும் எண்ணிக்கையானோரின் பங்கேற்புடன் இம்முறை இந்த மாநாட்டை ஒழுங்கு செய்ய முடிந்துள்ளதாக வர்த்தக பேரவையின் தலைவர் கலாநிதி மொஹான் கவுல் தெரிவித்துள்ளார். பொதுநலவாய வர்த்தக பேரவை கூட்டத்தொடர் நாளை முதல் எதிர்வரும் 14ஆம் தேதி வரை கொழும்பு சினமன் கிராண்ட் ஹோட்டலில் நடைபெறும். இதன் ஆரம்ப நிகழ்வு ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ தலைமையில் நாளை காலை இடம்பெறும். 23வது பொதுநலவாய அரசு தலைவர்கள் மாநாடு 2013 தற்போது இலங்கையிலே மிகவும் சிறப்பான முறையிலே இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றது. இந்த பொதுநலவாய அமர்வினை பொறுத்த வகையிலே 3 அமர்வுகள் இருக்கின்றது. இளைஞர் பேரவை, யூத் போரம், அதே போன்று பீப்புள்ஸ் போரம், மக்கள் பேரவை, அதே போன்று பிசினஸ் போரம், வர்த்தக பேரவை என்று 3 பேரவைகள் இருக்கின்றன. இந்த இளைஞர் பேரவை, மக்கள் பேரவை என்பன நேற்று முன்தினம் ஆரம்பிக்கப்பட்டு தற்பொழுது அது ஹிக்கடுவ, காலி போன்ற இடங்களிலே இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றது. நாளை வர்த்தக மாநாடு பிசினஸ் போரம் சினமன் கிராண்ட் ஹோட்டலிலே நடைபெற இருக்கின்றது. இதிலே வெளிநாட்டு வர்த்தக முதலீட்டு ஊக்குவிப்பாளர்கள் பல்வேறுபட்டோர் கலந்து கொள்ள இருக்கின்றனர். இந்த ஏற்பாடுகள் குறித்து இதனுடன் சம்பந்தப்பட்ட அமைச்சர் பைசர் முஸ்தபா அவர்களிடம் தொடர்பு ஏற்படுத்தி இது சம்பந்தமாக மேலதிக விளக்கங்களை நாங்கள் கேட்டுக்கொண்டுள்ளோம். வணக்கம் அமைச்சர் அவர்களே. வணக்கம். இந்த ஏற்பாடுகள் சம்பந்தமாக குறிப்பிட்டு The Commonwealth Business Summit is being inaugurated by His Excellency tomorrow. பொதுநலவாய வர்த்தக பேரவை நாளை ஆரம்பமாகிறது. இதில் 1200க்கும் மேற்பட்ட வர்த்தகர்கள் கலந்து கொள்ள உள்ளனர். இவர்களில் 500 பேர் வரை வெளிநாட்டவர்களாவர். பயங்கரவாதம் ஒழிக்கப்பட்டு நாட்டின் சமாதானம் மலர்ந்ததன் பின்னர் எமது நாட்டின் நிலைமையை உலகிற்கு எடுத்துக்காட்டுவதற்கான ஒரு சிறந்த சந்தர்ப்பமாக இந்த மாநாடு விளங்குகிறது. வெளிநாட்டு முதலீட்டாளர்களுக்கு சிறந்த சந்தர்ப்பத்தையும் இந்த மாநாடு ஏற்படுத்திக் கொடுக்கும் என நாம் நம்புகிறோம். பொதுநலவாய அமைப்பின் அங்கம் வகிக்காத நாடுகளின் வர்த்தக பிரதிநிதிகளும் இதில் கலந்து கொள்கிறார்கள். அவர்களும் இந்நாட்டின் முதலீடு செய்வதற்கு மிகவும் ஆர்வமாக உள்ளனர். அதனால் இந்த மாநாட்டின் மூலம் ஜனாதிபதி எதிர்பார்க்கும் தூர நோக்கை அறிந்து கொள்வதற்கு எமது அமைச்சு முன்னின்று செயற்படும். And the business forum where the Board of Investment and the Ministry of Investment Promotion is taking leadership will bring great dividend to this country. பொதுநலவாய வர்த்தக பேரவை கூட்டத்தொடர் தொடர்பாக இந்த பேரவையின் தலைவர் கலாநிதி மொஹான் கவுலும் கருத்து வெளியிட்டார். Best thing in the forum will be இம்முறை மாநாட்டின் மூலம் இலங்கைக்கு 200 கோடி அமெரிக்க டாலர்களை முதலீடாக வழங்க எதிர்பார்க்கப்பட்டுள்ளது. எதிர்வரும் சில மாதங்களுக்குள் இந்த இலக்கை நிறைவேற்றிக் கொள்ள முடியும். இலங்கையில் முதலீடு செய்வதற்கு வெளிநாட்டு வர்த்தகர்கள் மிகவும் ஆர்வத்துடன் உள்ளார்கள். சேவை மற்றும் வசதிகள், நிர்மாணத்துறை, உட்கட்டமைப்பு வசதிகள், எரிசக்தி, துறைமுகம் மற்றும் கடல்சார் துறைகள், விமான சேவை போன்ற துறைகள் இவற்றில் முக்கிய இடம் பிடித்துள்ளன. உலக வர்த்தக சமூகத்தினர் மத்தியில் இலங்கை பற்றிய ஆர்வத்தை எம்மால் இலகுவாக ஊக்குவிக்க முடியும். From refineries and others. So there is a lot of enthusiasm. We found that this enthusiasm grew in last couple of months. A lot of people have shown interest into investment into Sri Lanka. 30 வருட காலமாக எமது நாட்டிலே யுத்தம், பயங்கரவாத பிடியிலிருந்து எமது நாடு தற்பொழுது விடுபட்டு எமது நாடு பாரிய அபிவிருத்தியை நோக்கி தரணித்துக் கொண்டிருக்கின்ற இந்த தருணத்திலே உலக வர்த்தக முதலீட்டாளர்கள் எல்லாம் பொதுநலவாய அரசு தலைவர்கள் மாநாட்டில் பங்கு கொண்டிருக்கின்றார்கள். நாளை சினமன் கிராண்ட் இந்த ஹோட்டலில் தான் உலக வர்த்தக மாநாடு ஆரம்பிக்கப்பட இருக்கின்றது. ரூபவாகினியின் செய்திக்காக சிபிஎம் ஷியாம், சினமன் கிராண்ட் ஹோட்டலிலிருந்து. 2013 பொதுநலவாய அரசு தலைவர்கள் மாநாட்டிற்கு தலைமை வகிக்கும் பிரித்தானிய இளவரசர் சார்ல்ஸ் இலங்கைக்கு வரும் வழியில் இந்தியாவுக்கும் உத்தியோகபூர்வ விஜயம் ஒன்றை மேற்கொண்டுள்ளார். இளவரசியும் பாரியார் கமிலாவும் அவருடன் சென்றுள்ளார். பொதுநலவாய அரசு தலைவர்கள் மாநாட்டை அண்மித்ததாக இளவரசர் சார்ல்ஸ் மேற்கொள்ளும் இந்த விஜயம் குறித்து சர்வதேச நாடுகள் தனது கவனத்தை குவித்துள்ளன. 2வது எலிசபெத் மகாராணியின் முன்னிலை பொறுப்பை வைத்து இளவரசர் சார்ல்ஸ் அரசு தலைவர்களின் மாநாட்டில் பங்கேற்கும் முதலாவது சந்தர்ப்பம் இதுவாகும். அரச குடும்பத்தின் தம்பதிகள் இந்தியாவின் மேற்கு பகுதியில் அமைந்துள்ள பூனே நகரில் நடைபெற்ற பல வைபவங்களில் பங்கேற்றுள்ளனர். 2ஆம் உலக யுத்தத்தில் உயிரிழந்த படை வீரர்களை நினைவு கூர்ந்து ஒழுங்கு செய்யப்பட்டிருந்த வைபவம் இதில் குறிப்பிடத்தக்கதாகும்.
இந்திய பிரதமர் பொதுநலவாய மாநாட்டில் கலந்து கொள்ளாமல் இருப்பதற்கு எடுத்த முடிவு ஒரு தவறான ராஜதந்திர தீர்மானம் என்று சர்வதேச ஊடகங்கள் தெரிவித்துள்ளன. இதன் மூலம் மாநாடு தோல்வியடையாது என்றும் ஊடகங்கள் தெரிவித்துள்ளன. பொதுநலவாய மாநாடு தொடர்பான டில்லியின் தவறான ராஜதந்திர முடிவுகளை இந்திய ஊடகங்கள் விமர்சித்துள்ளன. இந்திய வெளிவிவகார கொள்கையை சிறு கட்சிகளின் அரசியல் நோக்கங்களுக்காக அடகு வைப்பது பாரிய தவறு என்று அந்த ஊடகங்கள் சுட்டிக்காட்டியுள்ளன. இதன் மூலம் எவருக்கும் நன்மை கிடைக்காது. இந்தியாவின் அபிலாஷைகளுக்கும் வெளிநாட்டு கொள்கையின் சிறப்புத்தன்மைக்கும் இது களங்கம் ஏற்படுத்துவதாகும். இந்திய பிரதமர் மாநாட்டில் கலந்து கொள்ளாமல் இருக்க எடுத்த தீர்மானம் இந்திய இலங்கை தொடர்புகளை பாதிக்கும் என்றும் சர்வதேச ஊடகங்கள் குறிப்பிட்டுள்ளன. தமிழ் மக்களின் அபிலாஷைகளை பாதுகாப்பதாக இலங்கை இந்தியாவுக்கு உறுதியளித்துள்ள வேளையில் இந்திய பிரதமர் பொதுநலவாய மாநாட்டில் கலந்து கொள்ளாமல் இருப்பதற்கு எடுத்த முடிவு ஓர் தவறான செயலாகும் என்றும் இந்திய ஊடகங்கள் குறிப்பிட்டுள்ளன. இன்று கொழும்பில் இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் அமைச்சர் கெஹலிய ரம்புக்வெல்ல இது சம்பந்தமாக கருத்து தெரிவித்தார். பொதுநலவாய நாடுகளின் வெளிவிவகார அமைச்சர்களின் சந்திப்பு எதிர்வரும் புதன்கிழமை கொழும்பில் இடம்பெறும். அதில் கலந்து கொள்ளும் வெளிவிவகார அமைச்சர்கள் இலங்கை வருகின்றனர். பார்படோஸ் நாட்டின் வெளிவிவகார அமைச்சர் திருமதி மெக்சிகன் பெமலா, மலாவி நாட்டின் வெளிவிவகார அமைச்சர் பீட்டர் முசரிகா ஆகியோர் இன்று இலங்கை வந்து சேர்ந்தனர். அவர்களுடன் நாட்டின் தூதுக்குழுவினரும் வந்துள்ளனர். வெளிவிவகார அமைச்சின் அதிகாரிகள் இவர்களை விமான நிலையத்தில் வரவேற்றார்கள். இதேவேளை பொதுநலவாய அமைப்பின் செயலாளர் நாயகம் கமலேஷ் சர்மா உட்பட குழுவினர் பத்திரமுல்லையில் வோட்டர்ஸ் ஹோட்டலை இன்று பார்வையிட்டனர். எதிர்வரும் 16ஆம் 17ஆம் தேதியில் அரசு தலைவர்களுக்கு இடையிலான சிநேகபூர்வ சந்திப்பு இங்கு இடம்பெறும். அரசு தலைவர்களுக்கு வழங்கப்பட்டுள்ள வசதிகள் தொடர்பாக செயலாளர் நாயகம் தனது பாராட்டை தெரிவித்தார். கொழும்பு பண்டாரநாயக்க ஞாபகார்த்த சர்வதேச மாநாட்டு மண்டபத்தின் பி மண்டபத்தில் பொதுநலவாய நாடுகளின் குழுக்களின் பிரதிநிதிகளுக்கு இடையிலான சந்திப்பு இன்று இடம்பெற்றது. சுகாதாரம், கல்வி, விவசாயம் உட்பட பல்வேறு துறைகளில் 2015ஆம் ஆண்டாகும் போது அடைய வேண்டிய இலக்குகள் தொடர்பாக இங்கு ஆராயப்பட்டன. විවිධ ක්ෂේත්‍රයන්ට අදාළ කමිටු නියෝජිතයෝ 2015 වසර වන විට ළඟා විය යුතු ඉලක්ක පිළිබඳව අවධානය යොමු කළහ. பிரித்தானியாவின் காலனித்துவ ஆட்சியிலிருந்து சுதந்திரமடைந்த நாடுகளின் கூட்டமைப்பான பொதுநலவாய நாடுகள் ஒன்றியத்தின் 23வது அரசு தலைவர்கள் மாநாட்டிற்காக கொழும்பு தயார்படுத்தப்பட்டுள்ளது. உலகை ஒன்றிணைக்கும் தேசம் என்ற தொனிப்பொருளில் இலங்கையில் நடைபெறும் பொதுநலவாய மாநாட்டின் ஆரம்ப நிகழ்வுகள் உத்தியோகபூர்வமாக நேற்று ஆரம்பித்து வைக்கப்பட்டன. இதன் ஒரு அங்கமாக பொதுநலவாய இளைஞர் பேரவை மற்றும் பொதுநலவாய மக்கள் பேரவை என்பனவற்றின் கூட்டத்தொடர்கள் ஆரம்பமாகி நடைபெற்று வருகின்றன. அந்த வகையில் பொதுநலவாய அரசு தலைவர்களின் மாநாடு நடைபெற இருக்கின்ற நெலும் பொக்குன என்ற தாமரை தடாகம் மிகவும் அழகிய முறையில் நிர்மாணிக்கப்பட்டு அதன் கட்டுமான பணிகள் அனைத்தும் முடிவடைந்துள்ளதையே நாம் இப்போது காண முடிகின்றது. தாமரை தடாகத்தில் இடம்பெறவுள்ள இந்த உச்சி மாநாட்டின் ஆரம்ப நிகழ்வில் பல பிரமுகர்களின் உரைகள் இடம்பெற உள்ளன. 1976ஆம் ஆண்டு அணிசேரா மாநாட்டையும் விட கூடுதலான ஏற்பாடுகள் இந்த மாநாட்டிற்காக முன்னெடுக்கப்பட்டுள்ளன. தலைநகர் கொழும்பு மங்களகரமாக காட்சியளிக்கின்றது. பாதைகள், கட்டிடங்கள், பூங்காக்கள் அனைத்தும் வரவேற்பு பதாகைகளால் அலங்கரிக்கப்பட்டு புத்தொளி வீசுகின்றன. வீதிகள் தோறும் மின் விளக்குகளாலும் வீதி சமிக்ஞைகளாலும் மெருகூட்டப்பட்டுள்ளன. வீதியோர மதில்கள் தேசிய கொடிகளால் அலங்கரிக்கப்பட்டுள்ளன. பொதுநலவாய மாநாட்டிற்காக பாதைகள் அனைத்தும் காப்பெட் இடப்பட்டு கொழும்பின் மெருகூட்டல் பணிகள் இறுதிக்கட்டத்தை அடைந்துள்ளன. இதேவேளையில் கொழும்பு நகரின் பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டுள்ளதோடு பாதைகள் தோறும் பதாகைகள் மற்றும் கொடிகள் பறக்க விடப்பட்டு பொதுநலவாய மாநாட்டிற்கு தயாராகியுள்ள கொழும்பு நகரையே நாம் இப்போது அவதானிக்க முடிகின்றது. அந்த வகையில் ரூபாயினி செய்திகளுக்காக நான் காயத்ரி யோகேந்திரா, கொழும்பு மாநகரில் இருந்து.
பொதுநலவாய நாடுகளின் அரசு தலைவர்களின் மாநாட்டை முன்னிட்டு நடைபெற்ற பாடசாலைகளுக்கு இடையிலான ஓவிய, பேச்சு மற்றும் கட்டுரை போட்டிகளில் வெற்றியீட்டியவர்களுக்கும் பரிசில்களும் சான்றிதழ்களும் வழங்கப்பட்டன. இதற்கான நிகழ்வு ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவின் தலைமையில் ஜனாதிபதி செயலகத்தில் இன்று இடம்பெற்றது. பொதுநலவாய ஊடக நிலையத்தில் உள்ள வசதிகள் தொடர்பாக உள்நாட்டு வெளிநாட்டு ஊடகவியலாளர்கள் பாராட்டு தெரிவித்துள்ளனர். இந்த மாநாட்டின் ஊடக மத்திய நிலையம் கொழும்பு பண்டாரநாயக்க ஞாபகார்த்த சர்வதேச மாநாட்டு மண்டபத்தில் அமைந்துள்ளது. பொதுநலவாய நாடுகளின் அரசு தலைவர்கள் மாநாட்டிற்கு அமைவாக பாரிய அளவிலான வர்த்தக கண்காட்சி ஒன்று ஒழுங்கு செய்யப்பட்டுள்ளது. இது நாளை மறுதினம் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவினால் திறந்து வைக்கப்படும். ரிஃப்ளெக்ஷன் ஆஃப் லங்கா என்று பெயரிடப்பட்ட இந்த வர்த்தக கண்காட்சி எதிர்வரும் 17ஆம் தேதி வரை பத்திரமுள்ள பாராளுமன்ற கட்டிட தொகுதிக்கு அருகில் இடம்பெறும். முதலீடு, வர்த்தகம் மற்றும் சுற்றுலாத்துறையின் மேம்பாட்டுக்கான நடவடிக்கையாக இது இடம்பெறுகின்றது. இங்கு 800 காட்சி கூடங்கள் அமைக்கப்படும். இந்த கண்காட்சியில் உள்நாட்டு, வெளிநாட்டு முதலீட்டாளர்கள் மற்றும் வாடிக்கையாளர்கள் 2000க்கும் அதிகமானோர் கலந்து கொள்வார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. அமைச்சர் டிபி ஏக்கநாயக்க, பிரதி அமைச்சர்களான லக்ஷ்மண் வசந்த பிரேரா, லசந்த அழகியவண்ண, மேல்மாகாண முதலமைச்சர் பிரசன்ன ரணதுங்க, பாதுகாப்பு நகர அபிவிருத்தி அமைச்சின் செயலாளர் கோட்டாபே ராஜபக்ச ஆகியோர் கண்காட்சி நடைபெறவுள்ள இடத்திற்கு விஜயம் செய்திருந்தனர். பொருளாதார அபிவிருத்தி அமைச்சு, வர்த்தக கைத்தொழில் அமைச்சு என்பன இணைந்து இந்த கண்காட்சியை ஒழுங்கு செய்கின்றன. இது எதிர்வரும் 14ஆம், 15ஆம் மற்றும் 17ஆம் தேதிகளில் மக்களின் பார்வைக்காக திறந்து வைக்கப்படும். இந்த கண்காட்சியின் மூலம் முதலீட்டாளர்களையும் வர்த்தகர்களையும் பெரிதும் கவர முடியும் என்று வர்த்தக அமைச்சின் செயலாளர் அனுர சிறிவர்தன தெரிவித்துள்ளார். கிளிநொச்சியில் தொழில் பயிற்சி மத்திய நிலையம் ஒன்றை நிறுவ நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. இதன் மூலம் 200 மாணவர்களுக்கு கற்பதற்கான வசதி கிடைக்கும். கொழும்பில் இன்று நடைபெற்ற அமைச்சரவை தீர்மானங்களை வெளியிடும் ஊடக சந்திப்பில் அமைச்சர் கெஹலிய ரம்புக்வெல்ல இந்த கருத்தை வெளியிட்டார். இந்த தொழிற்பயிற்சி மத்திய நிலையத்தின் 8 உபநிலையங்கள் முல்லைத்தீவு, யாழ்ப்பாணம், கிளிநொச்சி, வவுனியா, மன்னார் ஆகிய மாவட்டங்களில் நிறுவப்படும். இதற்காக ஜெர்மன் அரசாங்கத்திடமிருந்து 4.4 மில்லியன் யூரோக்கள் நிதி உதவி கிடைத்துள்ளது. ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ இது தொடர்பான அமைச்சரவை பத்திரத்தை சமர்ப்பித்துள்ளார். பிட்டிப்பண்ணையில் அமைக்கப்பட்டு வரும் மஹிந்த ராஜபக்ஷ தேசிய பாடசாலையின் விளையாட்டு மைதானத்துக்காக 5 ஏக்கர் காணி ஒதுக்கப்படும். மாஹெனவத்தையில் அமைக்கப்படும் இந்த கல்லூரியின் நிலப்பரப்பு 9 ஏக்கர்களாகும். கல்வி அமைச்சு நிர்மாண பணிகளை மேற்கொள்ளும். விளையாட்டு மைதானத்துக்குரிய காணியை கல்வி அமைச்சுக்கு வழங்க அமைச்சரவையின் அனுமதி கிடைக்கப் பெற்றுள்ளது. இதுவும் ஜனாதிபதியின் ஒரு யோசனையாகும். நுவரெலியா நகரை அழகுபடுத்தும் செயற்திட்டத்தின் கீழ் கிரகரி குளத்தை அண்டிய பகுதி அபிவிருத்தி செய்யப்படும். அலங்கார மீன்களுக்காக ஒதுக்கப்பட்டுள்ள காணியும் இதில் அடங்குகிறது. நகர அபிவிருத்தி அதிகார சபை நிர்மாண பணிகளை மேற்கொள்கிறது. இந்த யோசனையும் ஜனாதிபதி முன்வைத்துள்ளார். கேகாலை மாவட்டத்தில் பட்டங்கல பிரதேசத்தில் பல்கலைக்கழக விஞ்ஞான கூடம் ஒன்று நிறுவப்படும். தொழில் மற்றும் தொழில்நுட்ப பல்கலைக்கழகத்துக்கு இணைந்ததாக அமைக்கப்படும் 25 நிறுவனங்களின் கீழ் தேசத்துக்கு மகுடம் திட்டத்துக்கு அமைய இதற்கான நடவடிக்கை மேற்கொள்ளப்படுகிறது. அமைச்சர் டலஸ் அழகப்பெரும இதற்கான யோசனையை முன்வைத்தார். பங்களாதேஷ் சாதி உத்தியோகத்தர்களுக்கும் சுகாதார ஊழியர்களுக்கும் இலங்கையில் பயிற்சி அளிப்பதற்கான உடன்படிக்கை கைச்சாத்திடப்படும். அமைச்சர் மைத்ரிபால சிறிசேன முன்வைத்து இந்த யோசனைக்கு அமைச்சரவை அனுமதி அளித்துள்ளது. அணுசக்தி திட்டம் தொடர்பான உடன்படிக்கையில் இருந்து ஈரான் விலகிக் கொண்டதாக அமெரிக்க ராஜாங்க செயலாளர் ஜோன் கெரி தெரிவித்துள்ளார். ஈரானுக்கும் உலக வல்லரசு நாடுகளுக்கும் இடையில் ஜெனீவாவில் கடந்த சனிக்கிழமை நடைபெற்ற பேச்சுவார்த்தைகளின் போது இந்த உடன்படிக்கை குறித்து கலந்துரையாடப்பட்டது. அணுகுண்டுக்காக பயன்படுத்தப்படும் புளுட்டோனியத்தை உற்பத்தி செய்வதற்காக ஈரானின் அரக் நகரில் அமைக்கப்பட்டு வரும் கனரக நீர் மின்சார திட்டத்தின் கடுமையான தடைகளை விதிக்க வேண்டும் என பிரான்ஸ் தெரிவித்ததால் பேச்சுவார்த்தைகள் தோல்வி கண்டதாக சில தகவல்கள் தெரிவிக்கின்றன. ஆனால் தமது நாடும் பிரான்சும் அந்த உடன்படிக்கைக்கு அங்கீகாரம் வழங்கியதாக ஜோன் கெரி தெரிவித்துள்ளார். சரியான சந்தர்ப்பத்தில் இந்த உடன்படிக்கையை ஏற்றுக்கொள்ள ஈரான் தவறிவிட்டதாக அவர் அபுதாபியில் செய்தியாளர்களிடம் தெரிவித்தார். குறிப்பாக யுரேனியத்தை செறிவூட்டுவதற்கான தனது உரிமையை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என ஈரான் அரசாங்கம் வலியுறுத்தியதால் இந்த உடன்பாடு எட்டப்படவில்லை என ராஜதந்திரிகள் தெரிவிக்கின்றனர். இன்னும் சில மாதங்களில் அனைத்து நாடுகளினதும் நலன்களை நிறைவேற்றும் ஒரு உடன்படிக்கைக்கு வர முடியும் என அமெரிக்க ராஜாங்க செயலாளர் நம்பிக்கை வெளியிட்டார். ஈரானுக்கும் உலக வல்லரசு நாடுகளான அமெரிக்கா, பிரிட்டன், பிரான்ஸ், ரஷ்யா, சீனா, ஜெர்மனி ஆகிய நாடுகளுக்கும் இடையிலான அடுத்த கட்ட பேச்சுவார்த்தை எதிர்வரும் 20ஆம் தேதி நடைபெறவுள்ளது.
இனி செய்திகளின் நிறைவாக சாராம்சம். பொதுநலவாய நாடுகளின் அரசு தலைவர்கள் மாநாட்டை முன்னிட்டு நடைபெற்ற போட்டிகளில் வெற்றியீட்டியவர்களுக்கு ஜனாதிபதி தலைமையில் பரிசில்கள். புதுப்பிக்கப்பட்ட மத்திய வங்கியின் நூதன சாலை ஜனாதிபதியால் திறந்து வைப்பு. பொதுநலவாய மாநாட்டை முன்னிட்டு நடைபெறும் வர்த்தக பேரவை நாளை ஆரம்பம். வர்த்தக மாநாட்டின் ஊடாக இலங்கைக்கு 200 கோடி டாலர்கள் பெறுமதியான முதலீட்டு இலக்கை அடைந்து கொள்ள எதிர்பார்த்திருப்பதாக பொதுநலவாய வர்த்தக பேரவை தெரிவிப்பு. அணுசக்தி திட்டம் தொடர்பான உடன்படிக்கையிலிருந்து ஈரான் விலகிக் கொண்டதாக அமெரிக்கா தெரிவிப்பு. இத்துடன் ரூபவாகினியின் பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. வணக்கம்.